ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு உண்டான மாசி மாத ராசி பலன்கள்ங்க. இந்த மாசி மாத ராசி பலன் அப்படிங்கிறத வந்து பார்க்கும்போது, கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, மன நிறைவையும் மாற்றங்களும் நிறைந்த ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு இருக்க போகுதுங்க. நம்முடைய சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. இந்த மாசி மாதத்தில் கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட யோகங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போதுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. 5 கிரக சேர்க்கைகள், 5 கிரகங்கள் ஒன்று கூடி ஒரு கட்டத்துக்குள்ள சேர்ந்து இந்த கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு பலன் தரக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. அது எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான்கள். இந்த 5 கிரகங்கள் வந்து பார்க்கும்போது கடக ராசிக்கு 8ஆம் இடமான கும்ப ராசியில் நின்று பலன் தரக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அப்போ அந்த கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு சாதகமாக அல்லது ஒரு பாதகமாக அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது கடக ராசி அப்படின்னாங்க, புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதமும், பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும் சேர்ந்தது தாங்க இந்த கடகராசி. இந்த கடகராசி அப்படின்னா அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திர பகவானுங்க. சந்திர பகவான் அப்படின்னா மனோகாரகன். ஒரு மனநிலையில் உறுதியானவங்க, ஒரு தினமான ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா அது கடகராசிக்காரர்கள் மட்டும்தாங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த 5 கிரகங்கள் எந்தெந்த கட்டத்துக்கு உரியவர்கள், அவர்கள் அந்த 8ஆம் இடத்துல நின்று கும்பராசியில் நின்று பயணம் செய்கிறாங்க இல்லைங்களா? அப்போது ஒவ்வொரு கிரகத்துடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது முதலாவதாக ஒரு முதல் கிரகமாக நம்ம பார்க்கக்கூடியதுங்க, கடக ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியான சூரிய பகவானுங்க. அந்த சூரிய பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுடைய கடக ராசிக்கு 8ஆம் இடத்துல நிற்கிறாங்க. சூரிய பகவான் 8இல் நின்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சரீர பீடை. புரியுதுங்களா? எப்படிங்க? சரீர பீடை. சரீர பீடைன்னு என்ன? உடல் உபாதைகள், நோய் நொடி பிரச்சனைகள், ஆரோக்கியத்தில் குறை. சரிங்களா? இது அத்தனையுமே கொடுக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசை திடமாக இருக்கக்கூடிய மனதை தளர்வு செய்யும். மன தைரியத்தை குறைக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய கிரகமாகத்தான் இந்த மாசி மாதத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் நின்று பலனை தரப்போகிறார். ஆக இந்த சூரிய பகவான் கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அளவில் இல்லைங்க, பாதகமான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அளவில் தான் இருக்கிறாரு. சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, கடகராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியுமான புதன் பகவான். அப்போ 3ஆம் இடம் அப்படின்னா என்னங்க? சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம்ங்க. அந்த 3ஆம் வீட்டுக்கு அதிபதியானவரும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கும் அதிபதியுமான புதன் பகவான் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல நின்று பலன் தராங்க. அப்போ புதன் 8இல் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா, மரணம் அல்லது மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள், வியாகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சரிங்களா? அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மறைவு பெறக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? அதாவது ஆயுள் ஸ்தானத்தில் போய் நிற்கிறாங்க. அப்போ ஆயுள் ஸ்தானத்தில் போய் நிற்கும்போது என்ன பண்ணால், புதன் பகவான் வந்து பார்க்கும்போது நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவில் இல்லை. சரிங்களா? ஒரு மரண பயம், ஒரு மரணத்துக்கு ஒப்பான ஒரு கண்டங்கள், பிரச்சனைகள், ஆபத்துகள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது புதன் பகவான் உங்களுக்கு பலன் தரக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. அப்போது புதன் பகவானாலேயும் கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு நன்மைகள் கிடையாது. சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானம், தாய்ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவானும், அதே போல் உங்களோட ராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதியான லாபஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் சுக்கிர பகவானும் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தில் நின்று பலன் தந்துட்டுருக்குறாங்க. அப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்தில் நின்றால் நன்மையா தீமையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் 8இல் நின்றால் பிரியம், உடல் சுகம் அப்படின்னு பாசத்தை ஏற்படுத்துவான், பந்தங்களை உருவாக்குவார், உடல் ஆரோக்கியம், உடல் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார், கணவன் மனைவியிடையே ஒற்றுமையை கொடுப்பான், உறவினர்களுடைய பாசத்தை அதிகப்படியாக உருவாக்கி கொடுப்பார். அப்படிங்கிறது தான் இந்த சுக்கிர பகவானுடைய
பலன்கள்ங்க. அப்போ இந்த சுக்கிர பகவான் இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயமாக நன்மையை தான் கொடுக்குறாரு, தீமைக்கு கொடுக்கல. அப்போ நல்லதாக உங்களுக்கு பண்ணக்கூடிய அளவில் இருக்கிறாருங்க. சரிங்களா? அப்போ சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்போ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கடகராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியான, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவானும், அதே போல் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான தொழில்ஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல நின்று பயணம் செய்கிறாங்க. அப்போது செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருந்தால் நன்மையா தீமையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கட்டாயமாக கண்டம், கிரகம், ஆபத்து, விபத்து அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பான். சரிங்களா? விபத்து அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் செவ்வாய் பகவான். அப்போது இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவில் கிடையாது, தீமையை மட்டும்தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. செவ்வாய் பகவானாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடையாது. சரிங்களா? அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் ரொம்ப 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 நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலச்சூழ்நிலை, ஒரு மாதமாகத்தான் இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது இந்த கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு வந்து பார்க்கும்போது அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வந்து பார்க்கும்போது ராகு பகவானும் உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கிறார். சரிங்களா? அப்போது ராகு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது அமைஞ்சிருக்கிறார் அப்படின்னு பார்த்துருக்கும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு உண்டான வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தால் அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும் உங்களுக்கு தீர்த்து கொடுப்பாருங்க. அப்போ அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். அப்போ அந்த வழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைலேருந்து நீங்கள் வந்து பார்க்கும்போது தாண்டி தப்பிச்சு நீங்கள் வெளியில் வந்துக்கலாம். சரிங்களா? அப்போ அதே போல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ராகு பகவான் உங்களுக்கு அந்த 8ஆம் இடத்துலேருந்து வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறாருங்க. சரிங்களா? அப்போ அந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும்போது இந்த இடத்துல ராகு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்ருக்கிறார். சரிங்களா? அப்போ ராகு உங்களுக்கு நன்மையை கொடுப்பாரு. சரிங்களா? அப்போ இந்த 5 கிரகங்களும் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த 8ஆம் இடத்துல நின்று பயணம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய இந்த மாதத்துடைய இறுதி பலன்கள் எப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு மன நிறைவையும் ஒரு மாற்றங்களும் நிறைந்த ஒரு மாதமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் உங்களுடைய கற்பனை திறனும் உங்களுடைய நிதானமும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? எப்படிங்க உங்களுடைய இந்த 5 கிரகங்களோட சேர்க்கை கடைசியாக இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய கற்பனை திறனும் உங்களுடைய நிதானமும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கிரக சேர்க்கைகளாகப்பட்ட அமைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்போ இந்த கிரக சேர்க்கைகளால் உங்களோட தொழில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகும். தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும், அந்த எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகும் இந்த மாதத்தில். சரிங்களா? அதே போல் உங்களுக்கு தொழில் சார்ந்த வகையில் உங்களோட கடின உழைப்புக்கேற்ற ஒரு பாராட்டுக்கள் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். கடின உழைப்புக்கேற்ற பாராட்டுக்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கிடைக்குங்க. சரிங்களா? அதே போல் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். ஒரு கம்பெனி வச்சுருக்கிறோம், ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன், எனக்கு ஆர்டர் தேவைங்க, நான் வந்து பார்க்கும்போது நான் நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்கிறேங்க, அதை விற்கணும், அதுக்குண்டான சேல்ஸ் ஆர்டர்கள் எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குண்டான அந்த ஆர்டர்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் கட்டாய தொழில் ரூபத்தில் கிடைக்குங்க கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு. அப்போ தொழில் ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? தொழில் ரூபத்தில் பிரச்சனைகள் அப்படிங்களுக்கு கிடையாது. உங்களோட உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கு மட்டும்தான் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய இந்த மாதங்கள் இருக்குது. அதே போல் உங்களுடைய பொருளாதாரம், உங்களோட வருமானம், உங்களுடைய காசு வளம் இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு நீங்கள் எப்படிங்க இருக்க போகிறீங்க இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஆடம்பர பொருள் வாங்கிறது, ஆடம்பர பொருள் என்னங்க? வண்டி வாங்கலாமா, கார் வாங்கலாமா, நகை செய்யலாமா, வீடு கட்டலாமா, அல்லது நிலம் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி இது அத்தனையுமே நீங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. சரி, அதே போல் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வந்து முடியுங்க. உங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு விலகி அது வந்து பார்க்க உங்களுக்கு சாதகமாக அமையும் பூர்வீக சொத்து விஷயத்தில். சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. உங்களுடைய குடும்பம் இந்த மாதத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக மனக்கசப்புகள் விலகும். இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் செய்வீங்க. உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் விலகும். குடும்பத்துக்குள்ள வந்து பார்த்துக்கும் போதுங்க நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் செய்கிற ஏற்பாடுகள் பண்ணுவீங்க. கட்டாயமாக அது நன்மைகளை கொடுக்கும், நல்லது ஏற்படும்.
சரிங்களா? அதே போல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அதாவது திருமண ஸ்தானத்தில் வந்து பார்க்கும்போது சில எண்ணங்கள் வச்சுருந்தேன், அது கண்டிப்பாக அந்த சுபகாரியங்கள் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக உண்டு. இந்த மாதத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியங்கள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். மன உளைச்சல் அதிகமாக இருக்கும், மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் நடந்துருச்சு, இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனக்கவலைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. அது தானாகவே அது உங்களை விட்டு விலகிறோம். அது உங்களுக்கு அந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும். சரிங்களா? இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா 2, 7, 9ங்க. அதிர்ஷ்ட எண் 2, 7, 9. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்து வெள்ளை. முத்து வெள்ளைங்க. அதே போல் வந்து பார்க்கும்போது வெளிர் மஞ்சள். முத்து வெள்ளை, வெளிர் மஞ்சள்ங்க. அதே போல் வந்து பார்க்க அதிர்ஷ்ட திசை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வடக்கு திசைங்க. நீங்கள் எந்த காரியங்கள் செய்கிறதா இருந்துட்டாலும் முதல்ல ஒரு அடி வந்து பார்க்கும் வடக்கு திசையை நோக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தபடி நீங்கள் போகக்கூடிய பாதையில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய பாதையில் உங்களுக்கு எல்லாமே வெற்றிகளாக கிடைக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் தெய்வம் அப்படின்னா இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி. பார்வதி தேவி அல்லது ஒரு அம்மன் தெய்வத்தை வழிபடணும். சரிங்களா? அப்போ அந்த பார்வதி தேவியோ அல்லது ஒரு அம்மன் தெய்வத்தை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அந்த பார்வதி தேவியை வணங்கணும் அப்படின்னா திங்கட்கிழமை நாளில் வணங்குங்க. நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க, நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும். நெய் தீபங்கள் ஏற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனையுமே நடக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த மாசி மாதத்தில் கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு உண்டான ராசி பலன் இது தாங்க. இந்த பதிவு அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.